இப்போ ஃபஸ்ட்டு மாடியூல்லே வந்துட்டு டாபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடக்ஷன் டு எண்ட் டு எண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ், எண்ட் டு எண்ட் அனாலிட்டிக்ஸ் யூசிங் மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் அப்படின்னு ஒன்றும், கெட் ஸ்டார்டட் வித் கோபைலட் அண்ட் பவர் பிஐ அப்படிங்கிறதும் இது பண்ணியிருக்கேன். இப்போது இதை நான் என்னங்கிறது நான் உங்களுக்கு ஓவர்வியூ கொடுக்குறேன். இதில் ஒரு இதுவாக என்ன அதை சொல்லியிருக்காங்க. இப்போ இன்ட்ரடக்ஷன் டு எண்ட் அனாலிட்டிக்ஸ் யூசிங் ஃபேப்ரிக் அப்படிங்கிறத நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் வந்து 6 யூனிட்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்ட் போனீங்க அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபேப்ரிக்ங்கிறது வந்து உங்களோட கம்ப்ளீட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம். டேட்டா அனாலிட்டிக்ஸ் மட்டும் இல்லை, டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் பண்ணலாம். இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஒரு டேட்டா வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க இல்லையா? இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அதை க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்கிற டேட்டா இன்ஜினியரிங் மாதிரி பண்ணி அதில் ஏதாவது ப்ரெடிக்ஷன்ஸ் மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா நம்ம செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னலாம் ப்ராசஸ், ஒரு டேட்டா வந்து உள்ள டேட்டா வருது, அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம், அதுக்கப்புறமா அதில் வந்துட்டு நம்ம டேட்டா இன்ஜினியரிங்கோ இல்லை டேட்டா சயின்ஸ் என்னெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் பண்ணுறது, அப்புறம் அனாலிட்டிக்ஸ், அப்புறம் அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணிகிட்ருக்கு, எப்படி போயிட்டுருக்கு டேட்டாவோட பர்ஃபார்மன்ஸுங்கிற மெட்ரிக்ஸ் பார்க்குறது, அதுக்கப்புறம் ஃபைனலாக டேஷ்போர்டில் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறது, டேஷ்போர்டில் வந்து அதோட பர்ஃபார்மன்ஸை நம்ம அனலைஸ் பண்ணிட்டே இருக்கிறது. இது எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்கிறது தான் மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக்ங்க. சரியா? இதுதான் அந்த மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இருக்கும், டேட்டா அனாலிட்டிக்ஸ் யூசிங் எஸ்கியூஎல் இருக்கும், மெடாலியன், ஈவெண்ட் அனாலிசிஸ் நிறைய இருக்கும். இங்கே போயிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட டேட்டா அனாலிட்டிக்ஸோட இதுதான் உங்களோட ஃபேப்ரிக்கோட ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணேன். ஓகே, ஃபேப்ரிக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் இங்கே வந்து இன்ட்ரடியூசிங் நியூ ஃபேப்ரிக் வியூ. இப்போ நம்ம நியூ ஃபேப்ரிக் வியூவில் இருக்கோம். நம்மளோட ஃபேப்ரிக் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பிஐ, அதிலே தான் பவர் பிஐயும் எம்பெட் பண்ணி வச்சுருப்பாங்க. பவர் பிஐங்கிறது ஃபைனல் டேஷ்போர்ட் நம்ம டிசைன் பண்ணுறோம் இல்லையா, அதுதான். ஸோ அதனால் ஃபேப்ரிக் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அதனால தான் அதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேப்ரிக்னா என்னென்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு கம்ப்ளீட் பிளாட்ஃபார்ம், டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் எல்லாமே. எங்கேருந்து நீங்கள் டேட்டா எடுக்கிறீங்களோ அதை வந்து ஈஸியாக எடுத்து அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணி அதை வந்து டேட்டா ப்ரெடிக்ஷன்ஸ்க்கோ இல்லை வந்து மிஷின் லேர்னிங் ஸ்டப்ஸ்க்கோ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி ஃபைனலாக அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த டேட்டா மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக். ஓகே, ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் அனாலிஸ்ட்டுக்கு யூஸ் ஆகும், டேட்டா இன்ஜினியர்ஸ்க்கு, அப்புறம் வந்து டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஸோ டேட்டாவில் நீங்கள் என்ன இதுவாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் அனாலிஸ்ட்டு எந்த ஒரு பொசிஷனில் இருந்தாலும் சரி, இந்த ஃபேப்ரிக் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்குது, அதுதான் அதோட முக்கியமான விஷயம். இதில் டேட்டா இன்ஜினியரிங் இல்லையா? ஸோ எந்தெந்த மாதிரியான டேட்டா இன்ஜினியரிங்கிறது தான் ஒரு ஹையர் லெவல், லைக் வந்து டேட்டா பைப்லைன் க்ரியேட் பண்ணுறது, நோட் புக்ஸ் யூஸ் பண்ணி பைத்தானோ இல்லாட்டினா வந்துட்டு அந்த ஸ்கிரிப்டிங் எழுதுறது, அவங்களுக்குலாம் டேட்டா இன்ஜினியர்ஸ்க்கு இதெல்லாம் தேவைப்படும். டேட்டா இன்டகிரேஷன்னா வேறு டேட்டாவை வந்துட்டு சேர்க்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களோட ஒரு டேட்டா வந்து இதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு டேட்டா எஸ்கியூஎல் இருக்குது, ஒரு டேட்டா வந்து க்ளவுடு அமேசானில் இருக்குது, இல்லை ஒரு டேட்டா வந்து வேறு இடத்துல இருக்கிறத நீங்கள் இன்டகிரேட் பண்ணி ஒரே இடத்துல வந்து கொண்டு வரீங்க. டேட்டா வேர் ஹவுசிங்னா உங்களோட டேட்டாவை வந்து எப்படி ஈஸியாக கையாள போகிறோம், அதாவது அதை வந்து எந்தெந்த மாதிரி வேர் ஹவுசிங்னா, இப்போ நம்ம நார்மலாகவே எந்த ஒரு நீங்கள் கார்மெண்ட்ஸ் எந்த ஒரு ஃபேக்ட்ரி பண்ணோம்னா வேர் ஹவுஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக டேட்டாவை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ். ஸோ ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ்னால் எப்படி உங்கள் டேட்டா இப்போ ஒர்க் ஆகிட்டுருக்கு, அதோட அனாலிசிஸ் என்ன, எந்த மெட்ரிக்ஸ் வந்து ரொம்ப ஹையராக இருக்குது, இது லோவராக இருக்குது, இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரியல் டைம் அனாலிட்டிக்ஸ். டேட்டா சயின்ஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ இல்லை எம்எல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் மாதிரி ஒரு மாடல் நீங்கள் செய்யணும், இல்லைனா வந்து டேட்டா சயின்ஸில் மோர் லைக் நீங்கள் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் செய்யணும் அப்படின்னா நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ், ஒரு பவர் பிஐ, இங்கே தான் நம்மளுக்கு பவர் பிஐ வருது, உங்களோட டேட்டாவை வந்து எப்படி விஷுவலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபேப்ரிக் யாரெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டேட்டாவை யூஸ் பண்ணி என்ன ஒரு வேலையில் இருந்தாலுமே, லைக் டேட்டா இன்ஜினியராக இருந்தாலும் சரி, டேட்டா சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை பவர் பிஐ ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, பவர் பிஐ டெவலப்பர், ஸோ டேட்டாவை ஹேண்டில் பண்ணுற யாராக இருந்தாலுமே இது உங்களுக்கு கண்டிப்பாக ஆல் இன் ஒன் பிளாட்ஃபார்மாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதுதான் வந்துட்டு நம்ம இதில் ஃபுல்லாகவே படிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ட் டு எண்ட் அனாலிட்டிக்ஸ் வித் மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக், அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து யூனிஃபைடு சாஸ்
பவர் பிளாட்ஃபார்ம். சாஸ்னாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். ஸோ சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜூபிட்டர் நோட் புக்கோ இல்லை நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே எல்லாமே உங்களுக்கு வந்து சீக்வல் வேணுமா அந்த இருக்கா சீக்வல் இருக்குது. ஸோ அதே மாதிரி பேசிக் மிஷின் லேர்னிங் மாடலு எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல ஆன்லைனில் அதாவது க்ளவுடில் கொடுக்குறது தான் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸுங்க. ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டுங்கிறது வந்து மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக்குங்கிறது வந்து இட்ஸ் அ யூனிஃபைட் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். இதில் முக்கியமாக நம்ம எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா OneLake அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இதுதான் வந்துட்டு ஃபேப்ரிக்கில் வந்து சென்ட்ரலைஸ்டு ஸ்டோரேஜ் ஏரியா. நம்ம டேட்டாவை எங்கெங்கே இருக்குனாலும் எல்லாத்தையும் ஒரே லேக்கில் மாதிரி வச்சுக்கிறது தான் அந்த டேட்டா, அந்த OneLakeங்கிற கான்செப்ட். ஓகேவா? அதனால டேட்டாவை காப்பி பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் மூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு இடத்துல வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம இதில் என்னெல்லாம் பார்த்துருப்பாங்க அப்படின்னா அஷ்யூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ். ஓகே, OneLake வந்து அஷ்யூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து CSV, JSON, பார்க்வெட், டெல்டா ஃபார்மேட் எல்லாமே இதில் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃபேப்ரிக்கில் உள்ள எல்லா இன்ஜினும் லைக் பவர் பிஐயாக இருக்கட்டும் இல்லை சினாப்ஸாக இருக்கட்டும் எங்கே டேட்டா சேவ் ஆனாலும் அப்படியே ஒரே இடத்துல அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெல்டா பார்க்வெட்டுங்கிறது ஒரு ஃபார்மேட்டுங்க. ஓகேவா? அந்த ஃபார்மேட்டில் தான் இந்த OneLake வந்து உங்களுக்கு ரைட் பண்ணும். ஓகே, டெல்டா பார்க்வெட் எல்லாமே. ஸோ ஃபேப்ரிக் வந்து டெல்டா பார்க்வெட் ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு வந்து இன்ஜினோட ரைட் பண்ணி உங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ வந்து OneLakeங்கிறது ஒரு ஷார்ட்கட் மாதிரி. இதில் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜில் லிங்க் பண்ணுறதுக்காகவும் சரி, இல்லை டேட்டாவை காப்பி பண்ணாமல் OneLakeல ஆக்சஸ் பண்ணணுன்னாலும் சரி, சிங்க்ரனைஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு டேட்டா லேக், அதான் OneLake. ஓகே, டேட்டா காப்பிலாம் கிடையாது, டூப்ளிகேட்லாம் இருக்காது. ஸோ சிங்க்ரனைஸ் ஆகிருக்கும். இதில் நீங்கள் வந்து பவர் பிஐ, ML, டேட்டா சயின்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரே இடத்துல பார்க்குறது தான் டேட்டா லேக். சரி, ஓகேவா? இதுதான் OneLake அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அதோடைய கம்ப்ளீட் ஆர்கிடெக்சர் OneLakeோடது. ஸோ இப்போ வந்து நம்ம அசஸ்மெண்ட் நம்மளுக்கு புரியுதான்னு செக் பண்ணுங்கள். வாட் இஸ் த கீ பெனிஃபிட் ஆஃப் யூசிங் மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் அண்ட் டேட்டா ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இட் அலவுஸ் டேட்டா ப்ரொஃபஷனல்ஸ் டு ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி வித்தவுட் கொலாபரேஷன். இல்லை, ஏன்னா இதில் கொலாபரேட் பண்ணும். இட் ரெக்வயர்ஸ் டூப்ளிகேட்டிங் டேட்டா, அதுவும் இல்லை. இட் ப்ரொவைட்ஸ் அ சிங்கிள் இன்டெகிரேட்டட் என்விரான்மெண்ட் ஃபார் கொலாபரேஷன் ஆன் டேட்டா ப்ராஜெக்ட்ஸ். இதுதான் கரெக்ட். What is the default storage format for Fabric's OneLake? Delta Parquet, JSON, CSV. யோசிச்சு பாருங்கள், இதுக்கு என்ன ஆன்சர்னு எனக்கு சொல்லுங்கள். எஸ், இதோட ஆன்சர் வந்து டெல்டா பார்க்வெட். விச் ஃபேப்ரிக் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் யூஸ் டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா? எது வந்து உங்களுக்கு மூவ் பண்ணி உங்களோட டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேட்டா சயின்ஸா, டேட்டா வேர்ஹவுஸா, இல்லை டேட்டா ஃபேக்ட்ரியா? சரி, நம்ம இப்போ ஒன்று பண்ணலாம். டேட்டா சயின்ஸ், டேட்டா ஃபேக்ட்ரி, இதில் என்ன ஆன்சர் வருதுன்னு நீங்கள் எனக்கு யோசிச்சு சொல்லுங்கள்.